மதனி, என்ன சமையல்? என்னம்மா? வாயா, மோர் குடிக்கிறியா? அதெல்லாம் வேணாமா. ஏற்கனவே உடம்பு சும்மா ஜில்லுன்னு இருக்கு. எது இந்த வீட்லயா? என்னடா சொல்ற? மதனி, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? மீனாட்சி உங்ககிட்ட சொன்னாலா? இல்ல, வரவழியில தான் நான் அவளை பார்த்தேன். மீனாட்சி அந்த ஆதியை பார்த்து கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாலாம். என்ன சொல்ற ஜீவா? வேண்டான்னு சொல்லிட்டாளா? ஆமா மதினி. ஏன் அப்படி சொன்னா? அது அத்தைக்கு நினைவு திரும்புற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி என்னால யோசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாலாம். அதுவும் இல்லாம அந்த ஆதி 50 லட்சம் ஹாஸ்பிடல் செலவுக்கு செக் கொடுத்தான்ல, அதையும் வேணான்னு சொல்லி கொடுத்துட்டாலாம். மர்மவளே, வா. என்ன அந்த வாயாடி கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாளா? பணக்காரன் தான் ஒருத்தன் கிடைச்சிட்டான்ல, கட்டிட்டு போறத விட்டுட்டு ஏன் வேணான்னு சொல்லுதா? அதானே 50 லட்சம் கொடுத்துருக்காங்க, அத போய் யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? ஓ, ஏய் தேன்மொழி, பாட்டி, ஏன் உன் தங்கச்சி வேணான்னு சொல்லுதா? தெரியல பாட்டி. நல்ல வசதியான வீடு தானம்மா. பாவம், உன் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. இந்த காலத்துல கல்யாணம் நடக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒழுங்கா அவளை கட்டிக்கிட்டு போக சொல்லு. என்னம்மா அப்பதான் இப்ப திடீர்னு மீனாட்சி மேல இம்புட்டு பாசம் வந்திருக்கு? பாசம்லாம் ஒண்ணும் இல்ல. அவ கல்யாணம் கட்டிக்கிட்டு போனான்னா இந்த பக்கமே வராம இருப்பாள்ல. அதான் நான் பார்த்தேன். பொழைக்க தெரியாத பிள்ளைங்களா இருக்குதுங்க. என்ன தேனு? இங்க மீனாட்சி ஏன் இப்படி பண்ணானே தெரியல. இவன் ஒருத்தன். ஏன் அவ கூட யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்றாளா? நம்ம தான் இருக்கோம்ல, அவளுக்கு கல்யாண வேலை எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாமே. ஏப்பா சகோதரா, இருப்பா. அதான் மீனாட்சி வேணாங்கிறாள்ல, அவ காரணம் இல்லாம சொல்ல மாட்டா. அதுக்கு இல்லடா ஜீவா, நல்ல இடமா இருக்கு அதனால சொன்னேன். அதெல்லாம் பார்க்க அப்படித்தாயா தெரியும். உள்ள யார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுயா. தேனு, நான் வேணா போய் மீனாட்சி கிட்ட பேசவா? சம்மதிக்க வைக்கவா? இல்லங்க, நான் ஹாஸ்பிடலுக்கு போய் நேர்ல பேசிக்கிறேன். ம்